ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகெஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் மார்க்கிங், ஓகேங்களா? ப்ளவுஸ் மார்க்கிங்கில் ஹேண்டுக்கு தனியாக மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பேக் நெக்குக்கு தனியாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு தனியாக மார்க் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் செலெக்ஷன், ஓகேங்களா? அது ஃபுல்லாக ஹேண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டர் வர்றதால எந்த டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கும்போது சரி கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணால் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. அப்படிங்கிறதால சும்மா அந்த வளைவாக மட்டும் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருந்தேன். அதில் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வச்சு அந்த இது பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடையில கட் பீட் கொடுத்துருந்தேன். அடுத்து திலகம் ஷேப்பில் ஸ்டோனு ஒட்ட வச்சுட்டு அதுக்கு மேலே சாரீ கலர் ஆரஞ்சு அப்படிங்கிறதால அந்த திலகம் ஸ்டோனை சுற்றி ஆரஞ்சு கலரு சில்க் த்ரெட்டால் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு அதில் ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வச்சு சுற்றி என்ன பண்ணிட்டேன்னா அவுட்லைன் போட்டு அந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் ஆட் பண்ணலாம். சுகர் பீட் ஆட் பண்ணலாம், கட் பீட் ஆட் பண்ணலாம். அந்த திலகம் ஷேப்பை சுற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் கிராண்டாக இருக்கும். பட் எனக்கு அவங்க 1 டேலே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் டைம் இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக சிம்பிளாகவும் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஃபைனலாகவே லுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஹேண்ட் ஃபுல்லாகவே பார்டர் வருதா, அதனால் வேறு எதுவும் டிசைன் நம்ம கசகசன்னு கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அந்த டிசைனும் செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக்குக்கு கொஞ்சம் ப்ராடாக கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா சேம் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைனு, ஸ்டோன் செயின் லைனு, ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஃபில்லிங் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்ததால் மறுபடியும் என்ன பண்ணேன், ஒரு லேயருக்கு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண அந்த லைன் ஃபுல்லாகவே. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக என்ன பண்ணியிருந்தேன், சின்னதாக திலகம் ஷேப்பில் அந்த பீட்ஸ் ஸ்டோன் பண்ணிட்டு ஒட்ட வச்சுட்டேன். ஸோ அது போடுறது கூட டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப டைம் கம்மியாக இருந்ததால் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்க முடியல. ஸோ அந்த ஸ்டோனோடு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் மட்டும் ஒரு 4 mm சுகர் பீடும், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் கொடுத்து அந்த ப்ளவுஸோட நெக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ப்ளவுஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.